சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1956ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுல எத்தனை ஸ்டேட்டும் எத்தனை யூனியன் டெரிட்டரிஸுக்கும் நமக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்தப்ப எத்தனை ஸ்டேட் எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ்? 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 படி கொண்டு வந்திருப்பாங்க. சோ தமிழ்நாட்டோட பரப்பளவு வந்து எவ்வளவு இருக்குது? தமிழ்நாட்டோட ஏரியா ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் 13058. எஸ் 130058 அப்படிங்கிறது இருக்கும் நம்ம தமிழ்நாட்டோட பரப்பளவு. சோ இது இந்தியாவோட டோட்டல் பரப்பளவுல எவ்வளவு எத்தனையாவது பெரிய மாநிலம்? 11. புக்ல 11 கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து 10th பிளேஸ் வரும். ஓகேவா? இப்ப கரண்ட்ல வந்து 10வது பிளேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீரை வந்து ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பாங்க யூனியன் டெரிட்டரியா. ஸோ ஸ்டேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 10வது பிளேஸ்ல வரும். அண்ட் இந்தியாவோட பரப்பளவுல எத்தனை பர்சன்டேஜ் கொண்டிருக்கும்? 4% அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம இதோட நிலப்பரப்பு அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா அந்த வட அட்சத்துல இருந்து பரவி இருக்கும். எட்டு 4ல இருந்து 13:35 வரைக்கும். அதே மாதிரி கிழக்குல 76:18 இருந்து 80:20 வரைக்கும் இருக்கும். எஸ் 76:18 இருந்து 80:20 வரைக்கும் இருக்கும். சோ இது நம்ம தமிழ்நாட்டோட எல்லைகள் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா கிழக்குல என்ன இருக்கும்? ஈஸ்டர்ன் சைடு. ஈஸ்டர்ன் சைடு கோடியக்கரை. கோடியக்கரை. அப்ப கடல் எல்லாம் இல்லையா? ஈஸ்டர்ன் சைடுல கடல் இல்லையா? பே ஆஃப் பெங்கால். ஓகேவா? வங்காள விரிகுடா இருக்கும். வெஸ்டர்ன் சைடுல என்ன இருக்கு? வெஸ்டர்ன் சைடு மேற்குல அரேபியன் சி. கேரளா. கேரளா இருக்கும். ஓகேவா? கேரளா தாண்டி தான் அரேபியன் சி வரும். சோ வடக்கு பக்கம் பழவேற்காடு. நார்த். ஓகே பழவேற்காடு. பழவேற்காடு. ஆந்திரா சொல்றோம். ஓகேவா? ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா. எஸ் ஸ்டேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா வரும். சோ வடமேற்குல எது வரும்? வடமேற்கு நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்டர்ன் கர்நாடகா. சவுத்துல குமரிமுனை. என்ன என்ன ஓஷன் இருக்கு? இந்தியன் இந்தியன் ஓஷன். ஓகேவா? எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா போயிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மேப் இந்தியா மேப்ல தமிழ்நாடு எங்க இருக்கு சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. ஓகேவா? ஃபைன். சோ தமிழ்நாட்டோட கோஸ்டல் லென்த் எவ்வளவு இருக்கு இப்போ கரண்ட்ல? 1068.69 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சோ நம்ம எத்தனையாவது கோஸ்டல் லென்த்ல எத்தனையாவது பெரிய மாநிலம்? செகண்ட். ஃபர்ஸ்ட் யாரு? குஜராத். குஜராத் வந்து ஃபர்ஸ்ட். சோ தமிழ்நாடு ஸ்டார்டிங்ல உருவானப்ப எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் இருந்திருக்கும்? 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு. சோ இப்போ எத்தனை மாநகராட்சிகள் எத்தனை இருக்கு? 25 அப்படிங்கிறது இருக்கும். சோ லாஸ்டா ஒரு 4 கிரியேட் பண்ணிருப்பாங்கல்ல, இதெல்லாம் திருவண்ணாமலை, காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை. ஓகேவா? கரெக்ட். திருவண்ணாமலை, காரைக்குடி, புதுக்கோட்டை, நாமக்கல். சோ இது 4 தான் கடைசியா கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ டோட்டலா 25 அப்படிங்கிறது இருக்கும். சோ நமக்கு எவ்வளவு மக்களவை தொகுதிகள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு? லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ் லோக்சபா. எல்லாரும் பயங்கர ஃபார்ம்ல இருக்கீங்க போலயே. 39. ஓகே. சோ ராஜ்யசபாக்கு 18 அப்படிங்கிறது இருக்குது. சோ நம்மளோட இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த நம்மளோட அமைப்பு வந்து
இந்த தக்கான பீடபூமியில இருந்து தான் இருக்கும் இல்லையா? சோ இது வந்து எந்த பீரியட்ல உருவாச்சு, எவ்வளவு மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாயிருக்கும்? டச் விட்டுருச்சா? எலெக்ஷன்னாலயா? கிரிட்டேசியஸ் 135 மில்லியன் ஆண்டுகள். எலெக்ஷனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? எந்த தொகுதியில நின்னீங்க? ஓகே. சோ ஆஃப்டர் எலெக்ஷன். ஓகே. சோ கிரிட்டேஷியஸ் காலத்துல 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சு போன கோண்ட்வானா அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதியில இருந்து உருவான ஒரு பகுதி தான் நம்மளோட தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஓகே. சோ நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை கேட்டகரியா அதை பிரிச்சிருப்பாங்க? 5. எஸ் 5 இல்லையா? சோ என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி மலை, கடற்கரை சமவெளி, உள்நாட்டு சமவெளி, பீடபூமி. எஸ், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமி, கடற்கரை சமவெளி, உள்நாட்டு சமவெளி. ஓகேவா? ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாலக்காட்டு கணவாய் அப்படிங்கிறது எந்த ரீஜியன்ல வரும், எந்த டிஸ்ட்ரிக்டோட சேர்ந்து வரும்? தமிழ்நாடு, கேரளா. கேரளா டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரும்? பார்டர்ல. கன்னியா- கோயம்புத்தூர். ஓகேவா? கோயம்புத்தூர். செங்கோட்டை கணவாய், செங்கோட்டை தென்காசி பக்கமா? கரெக்ட். திருநெல்வேலி, தென்காசி அந்த ரீஜியன்ல வரும். ஆரல்வாய்மொழி, அச்சன், கன்னியாகுமரி. இது ரெண்டும் கன்னியாகுமரி. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நீலகிரி மலையில வந்து எத்தனை உயரமான சிகரங்கள் இருக்குது? 24. சோ இதுல வந்து ஹையஸ்ட் பீக் எது நீலகிரியில? தொட்டபெட்டா. சோ எவ்வளவு மீட்டர் ஹைட்? 2637. ஓகே. 2637. சோ முக்குருதியோட ஹைட் என்ன? 2554 அப்படிங்கிறது இருக்குது. சோ நம்மளோட மாநில விலங்கு எது? வரையாடு. சோ இத சங்க இலக்கியங்கள்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க? வருடை. எஸ், வருடை அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீலகிரி வரையாடு தினம் எப்போ? October 7. ப்ராஜெக்ட் நீலகிரி தார் October 12. October 12, 2023 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ இது யாரோட பர்த்டே ஆக்சுவலா நீலகிரி வரையாடு தினம்? டேவிதார் அவர்களோட பர்த்டே. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆனைமலை அப்படிங்கிறது எந்த பகுதியில இருக்கு? ஆனைமலையில இருக்கக்கூடிய அணைகள் இதெல்லாம் சொல்லுங்க. பாலக்காட்டு கணவாய் அணையாம? அணை. அமராவதி, ஆழியாறு, திருமூர்த்தி, அமராவதி எல்லாமே அங்கதான் இருக்கும். அடுத்தது பழனிமலை அப்படிங்கறதோட உயரமான சிகரம் எது? வந்தாரா. சோ ஹைட் எவ்வளவு? 2533 மீட்டர். அடுத்தது வேம்படி சோலையோட ஹைட்? 2505. எஸ், 2505. சோ இங்க இருக்கக்கூடிய கோடை வாழிடம் எது? கொடைக்கானல். அதோட ஹைட்? 2150. எஸ், 2150 அப்படிங்கிறது இருக்கும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏலமலை குன்றுகள். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த பகுதியில இருக்குமே? வடமேற்குல ஒரு பகுதி, வடகிழக்குல ஒரு பகுதி, தென்கிழக்கு. சோ இதுல எல்லாத்தையும் ஒரு ரீஜியன் கனெக்ட் ஆகும். எந்தெந்த பகுதிகள்னு சொல்லுங்க. வடமேற்கு ஆனைமலை, வடகிழக்குனா பழனி, தென்கிழக்குனா வருஷநாடு. வருஷநாடு, ஆண்டிப்பட்டி குன்றுகள் அப்படிங்கிறது வரும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க அதிகமா பயிரிடக்கூடிய முக்கிய பயிர்கள் எது? காபி, மிளகு, காஃபி. எஸ், மிளகு அண்ட் காஃபி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோட்டை மலையோட ஹைட் என்ன? 2019 அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வருஷநாடு, ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள்ல என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நீர்வீழ்ச்சிகள்?
குரங்கணி, ஆ சுருளி, கும்பக்கரை, ம் கழுகுமலை, ம் மேகமலை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் இங்க இருக்கக்கூடியது. ஸோ இங்க இருக்கக்கூடிய சரணாலயம் என்ன சரணாலயம் இருக்குது? ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் அணில்கள் சரணாலயம், சரணாலயம், திருச்சிராப்பள்ளி. எஸ், ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் அப்படிங்கிறது இங்க இருக்கும். தெற்கு கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இது. பொதிகை மலை, இங்க என்ன புலிகள் காப்பகம் இருக்குது? காடு முண்டந்துறை, எஸ், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருக்குது. மகேந்திரகிரி மலை குன்றுகளோட ஹைட் எவ்வளோ? 1645, 1645 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்க என்னது இருக்கும் இங்க? இது எதுக்கு ஃபேமஸ் மகேந்திரகிரி மலை குன்றுகள்? காவலூர். ஓகே, வேற? காவலூர் அப்சர்வேட்டரி இல்ல, மகேந்திரகிரி வேற ஒரு ஃபேமஸ் இருக்கு, என்னது? பனி, பனி, எஸ், பப்பு ப்ரொபல்ஷன் வாணி. சென்டர். ஓகேவா? இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் சென்டர் அப்படிங்கிறது இங்க இருக்கும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜவாதி மலை. ஸோ இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது? வேலூர், திருவண்ணாமலை, வேலூர், திருவண்ணாமலையில இருக்கும். ஸோ இந்த ஜவாதி மலையோட உயரமான சிகரம் மேல்பட்டு, மேல்பட்டு. ஸோ இங்க என்ன கிரானைட் பாறைகள் இருக்குது? என்ன கலர்? நீல நிறம். எஸ், ப்ளூ கலர், நீல நிறம் இருக்கும். கல்வராயன் அப்படிங்கிற பெயர் வந்து எந்த பெயர்ல இருந்து வந்துச்சு? எந்த சொல்ல வந்தது? கரலர் அப்படிங்கிறது. கரலர் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்த பழங்குடியினர் தான் அது. சேர்வராயன் மலை எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட உயரமான சிகரம் எது? வேம்படி சோளம். சேர்வராயன் இது சோலைக்கரடு. எஸ், சோலைக்கரடு. சோலைக்கரடு 1620 மீட்டர் வந்து இருக்கும். ஏழைகளின் ஊட்டி எது? ஏற்காடு. ஏற்காடு. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோலை காடுகள் எங்க அதிகமா இருக்கு? பசுமை மாறா காடுகள் அல்லது சோலை காடுகள்? மிதவெப்பமண்டல காடுகள். கொல்லிமலை. ஓகேவா? நாமக்கல்ல இருக்குது. சோ இங்க இருக்கக்கூடிய கோவில் அது அரபலீஸ்வரர் கோயில். கொல்லிமலையை பத்தி என்ன டவுட் இருந்தாலும் மதிய கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாப் 2 பாட்டம் சொல்லி தந்துருவா. சரி, அடுத்தது பச்சை மலை எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது? திருச்சி, பெரம்பலூர், சேலம். திருச்சி, பெரம்பலூர், சேலம். ஓகே. சோ இங்க கொல்லிமலையில என்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்? ஆகாய கங்கை. ஆகாய கங்கை சொன்னேன் இல்லையா? பாத்தீங்களா? ஓகே. சோ அடுத்தது தமிழ் மொழியில நமக்கு ஓகே இது பசுமையா இருக்கிறனாலதான் பச்சை மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அதே மாதிரி இது எதுக்கு ஃபேமஸ்? இங்க என்ன பழம் இருக்கும்? பலாப்பழம். பலாப்பழம் அப்படிங்கிறது ஃபேமஸ். சோ பலாப்பழத்துக்கு எங்க ஜிஐ டேக் கொடுத்திருப்பாங்க? பண்ருட்டி. பண்ருட்டியில வேற எதுக்கு ஜிஐ டேக் கொடுத்தாங்க? கேஷ்யூ நட்ஸ்க்கு கொடுத்திருப்பாங்க, முந்திரி. சோ ஜிஐ டேக் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1999ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் எதுக்கு கொடுத்தாங்க? டார்ஜிலிங் டீ. டார்ஜிலிங் டீ கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டுல சேலம் வெண்பட்டு. ஓகேவா? சோ போட்டாங்க சேலம் வெண்பட்டுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க? மறக்கக்கூடிய விஷயமா அது? தஞ்சாவூர். ஓகேவா? 11 பொருட்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா தமிழ்நாட்டுல எத்தனை பொருட்களுக்கு ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க? 74. சோ ஜிஐ டேக் அதிகம் வச்சிருக்கக்கூடிய மாநிலங்கள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கா? யூபி 79. 79. செகண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கிறோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஏலகிரி மலைகள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது? திருப்பத்தூர். ஓகேவா? திருப்பத்தூர்ல இருக்கு.
பொதிகை மலை தென்காசி. திருநெல்வேலி. தென்காசியில. தென்காசி ஓகேவா. புது புது இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரிச்ச அப்புறம் வந்து அது தென்காசியில வந்திருக்கும். மருதுவாழ் மலை கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. சோ மருதுவாழ் மலையில ஒருத்தர் பிறந்தாரு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. யாரு? வைகுண்ட வைகுண்ட சுவாமிகள். சுவாமிகள். எஸ். அவரோட இயற்பெயர் என்ன? முடிசூட்டும் பெருமாளா? எஸ். அதோட இங்கிலீஷ்ல முடிசூடும். டிரான்ஸ்லேஷன். ஆமா, காட் ஆஃப் ஹேர் கட்டிங். முடிசூடும் பெருமாள். சோ அத வந்து முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருப்பாங்க எல்லாரும் எகெயின்ஸ்டா இருந்தனால. சோ இவர் என்ன நூல் எழுதியிருப்பாரு? இவரோட நூலு ஆக்சுவலா அது எஸ் அகில திரட்டு அம்மானை அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. வேற என்னெல்லாம் இருக்கும் இவரை பத்தி ஃபேமஸா சொல்லுங்க. ஃபுட் எல்லாம் போட்டிருப்பாரு இல்லையா? சோ அது தங்குறதுக்கு பிளேஸ். அன்பு கொடி. அடுத்தது இன்னொரு வேர்டு நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிறதும் இவரு வச்சிருந்திருப்பாரு. ஓகேவா. அன்பு கொடி, நிழல் தாங்கல்கள். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தீர்த்தமலை, சித்தேரி, வத்தல் மலை இதெல்லாம் எங்க இருக்கு? தர்மபுரி. செஞ்சிமலை ஈரோடு. விழுப்புரம். எஸ் விழுப்புரம். ஓகேவா. செஞ்சிமலை விழுப்புரம். ஓகே. சென்னிமலை, சிவன்மலை ஈரோடு. ஈரோடு. சோ அததான் யார் சொல்லியிருப்பா? சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க சின்ன மலையே எல்லாத்தையும் கூடிய எஸ் தீர்த்தகிரி. தீரன் சின்னமலை வந்து சொல்லியிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த தக்கான பீட பூமி என்ன ஷேப்ல இருக்கும் நமக்கு? ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஓகே. சோ எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கு இதுல? 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ நமக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன பீட பூமிகள் எல்லாம் இருக்குது? கோயம்புத்தூர், பாரமகால் பீடபூமி, கோயம்புத்தூர், ஓகே, சிகூர் பீடபூமி, மதுரை பீடபூமி இதெல்லாம் இருக்கும். சோ நமக்கு இந்த கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில இருந்து பிரிக்கக்கூடிய ஆறு எது? மோயர் ஆறு. ஓகே. சோ மதுரை பீடபூமி வந்து எந்த வடிநில பகுதிகள் இருக்கும்? இந்த பகுதிகள்ல மதுரை பீடபூமியில மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல என்ன ஆறுகள் ரெண்டு இருக்கும் இல்லையா? காவிரி, பாலாறு. மதுரைக்கு எங்கேருந்து தண்ணி வரும்? வைகை. வைகை, தாமிரபரணி. ஓகேவா. மதுரைக்காரங்களே இப்படி மாத்தி சொன்னா எப்படி? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பீடபூமி வந்து எந்த பகுதிகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கு? நீலகிரி, தர்மபுரிக்கு இடையில இருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட கடற்கரை சமவெளியை என்ன பெயர்ல சொல்லுவோம்? இன்னொரு பேர் சொல்லுவோம். சோழமண்டலம், கோரமண்டலம். எஸ், சோழமண்டல சமவெளி அல்லது கோரமண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நமக்கு கடற்பசு பாதுகாப்பகம் எங்க அமைச்சிருப்பாங்க? மன்னார் வளைகுடா, மனோரா அப்படிங்கிற பிளேஸ். ஓகேவா. சோ தஞ்சை ரீஜியன்ல வரும், அங்கதான் அமைச்சிருப்பாங்க. கிரேட்டர் பிளமிங்கோ சான்ச்சுரி, பெருநாரைகள் சரணாலயம், தனுஷ்கோடி. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எந்த கடற்கரைக்கு? கோவளம் பீச். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எப்போ கொடுத்தாங்க ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன்? 2021 செப்டம்பர் 21 கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ இப்போ வந்து கண்டினியூஸா 5th டைம் வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சோ மெரைன் எலைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த பகுதிகள்? 2 பகுதிகள் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. மெரைன் எலைட் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா?
ஒன்னு கல்ஃப் ஆஃப் மன்னார், இன்னொன்னு இது ஒன்னு கல்ஃப் ஆஃப் மன்னார், இன்னொன்னு வந்து கரெக்ட் தான், சென்னை கோஸ்டல் யூனிட். ஓகேவா, சென்னை கோஸ்டல் யூனிட்டும் கல்ஃப் ஆஃப் மன்னார் ரெண்டும் தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காவிரி வந்து நமக்கு எந்த பகுதியில உருவாகுது? கர்நாடகால கூர்குல பிரம்மகிரி குன்றுகள்ல வந்து உருவாகும். சோ இது நம்ம தமிழ்நாட்டுல இதோட எல்லை அப்படிங்கிறது எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கும்? இங்க 64 கிலோமீட்டர்ஸ். இது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டுல பாயுது? 56 கிலோமீட்டர். இதே பாலாறு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல பாயும்? 57% அப்படிங்கிறது. சோ காவிரியோட ஒரு அந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்க தர்மபுரியில இருக்கும், அதோட பேர் என்ன? ஒகேனக்கல். ஓகே. சோ பவானி ஆறு இந்த துணை ஆறா ரைட் பேங்க்ல வந்து சேருமா லெஃப்ட் பேங்க்ல சேருமா? ரைட். ஓகேவா, வலது கரையில தான் சேருது. அகன்ற காவிரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த பகுதியில வந்து அழைக்கப்படுது? கரூர், திருமுக்கூடல். ஓகேவா, சோ அங்கதான் என்னென்ன ஆறுகள் இணைவதன் காரணமா அகன்ற காவிரின்னு சொல்றோம்? அமராவதியும் நொய்யலும். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன ஒரு ஐலாண்ட் ஒண்ணு உருவாக்கும், ஒரு தீவு, என்ன தீவு உருவாக்குது? ஸ்ரீரங்கம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாலாறு வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல உருவாகுது கர்நாடகால? கோலார் அப்படிங்கிற மாவட்டத்துல. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதோட கிளை ஆறுகள் எதெல்லாம் சொல்லுவோம்? துணை ஆறுகள் பொன்னி, கிளியாறு, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு. எஸ், பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு. சோ இதெல்லாம் இதோட துணை ஆறுகள். இது தமிழ்நாட்டுல எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் பாயுது? 222 கிலோமீட்டர்ஸ். 222 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது பாயும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த பிளேஸ்ல வங்காள விரிகுடால கலக்கும்? எந்த பிளேஸ் பக்கத்துல? கூவத்தூர் இல்லையா? சோ ரெசார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தென்பெண்ணை ஆறு. தென்பெண்ணை ஆறு வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ் பாயுது? 77. ஓகேவா, 77. சோ 77 1859ல யாரு பிறந்தாங்க? ரெட்டைமலை சீனிவாசன். 77 2025ல என்ன கொண்டு வந்தாங்க? சமூக நல விடுதி. எஸ், சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்பெண்ணை ஆற்றோட துணை ஆறுகள் இதெல்லாம் பாம்பாறு, சின்னாறு, வாணி, மார்கண்ட நதி. எஸ், சின்னாறு, மார்கண்ட நதி, வாணியாறு, பாம்பனாறு. சோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தென்பெண்ணை ஆற்றோட துணை ஆறுகள் அப்படிங்கிறது. சோ இதுல என்னென்ன டேம்ஸ் இருக்கும்? ரிசர்வாயர்ஸ், நீர்த்தேக்கங்கள். கிருஷ்ணகிரி அண்ட் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வைகை ஆறு வந்து எங்க கலக்கும்? எந்த இதுல போய் கலக்கும்? ராமநாதபுரம் அருகில இருக்கக்கூடிய பாக் நீர்ச்சந்தியில கலக்கும். வருணி அப்படின்னா மீனிங் என்ன? வருணி சிற்றோடை. எஸ், சிற்றோடைகள் அப்படிங்கிறது. தாமிரபரணியோட துணை ஆறுகள் இதெல்லாம் சிற்றாறு, காரையாறு, பச்சையாறு, சேர்வலாறு, கருணாநதி, மணிமுத்தாறு. சோ காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனாநதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி. ஓகேவா, சோ இதான் தென்னிந்தியாவோட ஒரே வற்றாத ஜீவநதி இதுதான். எதனால இது வற்றாத மாதிரி இருக்குது?
ரெண்டு வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு மழைமை எஸ், பெறுறதுனால வடகிழக்கு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களால 2 டைம்லயும் மழை பெறனாலே வற்றாத ஜீவநதியா இருக்குது. குற்றாலம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது? தென்காசி, தென்காசி. கேத்ரின் பைக்காரா, நீலகிரி, கிள்ளியூர், சேலம், சேலம். குட்லாடம்பட்டி, மதுரை, மதுரை. சிறுவாணி, கோயம்புத்தூர், கோயம்புத்தூர். ஓகே. சோ வட்டப்பாறை, கன்னியாகுமரி, கன்னியாகுமரி. கடகரேகை இந்தியாவை கடந்து செல்லக்கூடிய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள்? ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ம், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், மிசோரம், திரிபுரா, ம். ஜார்க்கண்ட், அதுக்கு முன்னாடி சத்தீஸ்கர். இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? டோட்டலா 8 ஸ்டேட் வரும். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். சோ இந்த சவுத் இந்தியாவோட சிறப்புஞ்சி எது? ஓய், சின்ன கலார் சொல்லக்கூடாதுன்னு அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. கர்நாடகா, அகும்பே. கர்நாடகால இருக்கக்கூடிய அகும்பே தான் சவுத் இந்தியாவோட சிறப்புஞ்சி. ஓகே. சோ 3வது அதிக மழை பெறும் பகுதி தான் எது? சின்னக்கல், சின்ன கல்லா. வால்பாறையில இருக்க சின்ன எஸ், வால்பாறை. பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றோம்? வடகிழக்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. சோ தமிழ்நாட்டுல எத்தனை டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது? 5. 5 மேம். ஓகே. சோ இதுல செம்மண் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா இருக்குது? ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை. ராமநாதபுரம், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து அதிகமா இருக்கும். சுனாமி எப்போ வந்துச்சு? 2004 டிசம்பர் 26. 2004 டிசம்பர் 26ல வந்து வந்திருக்கும். வேர்ல்டு சுனாமி டே எப்போ? டிசம்பர் நவம்பர் 5. நவம்பர் 5. ஓகேவா? நம்ம இந்தியால வந்து டிசம்பர் 26, வேர்ல்ட்ல வந்து நவம்பர் 5. சுனாமி அப்படிங்கிறது என்ன மொழி சொல்? ஜாப்பனீஸ். சோ அதோட மீனிங் என்ன? சூறாவளி, துறைமுக அலை. ஓகேவா? துறைமுக அலை அப்படிங்கிறது அதோட மீனிங். சோ தேசிய வன கொள்கை எப்ப கொண்டு வந்தாங்க? நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988. பசுமை தமிழ்நாடு இயக்கம் எப்ப தொடங்குனாங்க? 2023 to 2022 செப்டம்பர் 24. ஓகேவா? 2022 செப்டம்பர் 24. சோ இதோட டார்கெட் என்ன? எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபாரஸ்ட் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணணும்? 33% அப்படிங்கிறது. சோ இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இப்ப எவ்வளவு இருக்கு? 24.47% அப்படிங்கிறது இருக்குது. ரீசெண்டா அரிய வகை குள்ளநரி அப்படிங்கிறது எங்க ஸ்பாட் பண்ணிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க? குரூப் 2 பார்க்கும்போது பார்த்திருப்போம். வெஸ்டர்ன் காட்ஸ், சேலம். இல்லை, இல்லை, சேலம். வெஸ்டர்ன் காட்ஸ் கூட ஒரு நியாயம் இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு சதுப்பு நில காடு. இப்ப சொல்லுங்க. கடலூர், அந்த பிச்சாவரம். ஓகேவா? பிச்சாவரத்துலதான் அரிய வகை குள்ளநரி அப்படிங்கறது ஸ்பாட் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம இப்போ அந்த இப்ப இருக்கிறதுல வந்து உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடா எது இருக்குது? முத்துப்பேட்டை. எஸ், முத்துப்பேட்டை வந்து இருக்குது. சோ இங்க என்ன தாவர இனங்கள் வந்து ஃபேமஸா இருக்கும் இந்த சதுப்பு நிலக்காடுகள்ல? ரைசோபோரா அவிசீனியா. அவிசீனியா, ரைசோபோரா. சோ இது ரெண்டும் இருக்கும்.
மித வெப்பமண்டல காடுகள் என்னன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது? சோலைக்காடுகள். எஸ், சோலை காடுகள், சோலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் இது எந்த ரீஜியன்ல காணப்படுது? டிராபிக்கல் கிரீன் ஃபாரஸ்ட், எவர் கிரீன் ஃபாரஸ்ட். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர். ஈஸ்டர்ன் காட்ஸா வெஸ்டர்ன் காட்ஸா? அதானே வெஸ்டர்ன் தான் மேம். ஓகே, வெஸ்டர்ன் ஓகே, காட். வெஸ்டர்ன் காட்ஸ். அதுவே அரை பசுமை மாறா வகை காடுகள் அது ஈஸ்டர்ன். எஸ், அது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கும். ஓகே. சோ தமிழ்நாட்டுல காடுகளின் பரப்பளவு பேஸ் பண்ணி அதோட ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். ரீசன்ட் டேட்டா 2024. ஈரோடு, ஈரோடு, கோயம்புத்தூர், அடுத்தது திண்டுக்கல், வேலூர், நீலகிரி, தர்மபுரி. எஸ், ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வெல்லூர், நீலகிரி, தர்மபுரி. ஓகே. தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? ஈரநிலை இயக்கம் 2023 5 ஜூன். ஓகேவா? ஜூன் 5, 2023. அதுவே தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் காலநிலை மாற்ற இயக்கம் எஸ் 2022 டிசம்பர் 9ல கொண்டு வந்திருப்பாங்க. எஸ்டிஜி கோல்ல எந்த கோல்ல வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும்? ஓகேவா? 13th கோல் எது? எஸ், கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? எவ்வளவு ஸ்கோர் வாங்கணும்? 81. கரெக்ட், சூப்பர். 81. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகங்கள் இதெல்லாம் பயோ வளைகுடா, நீலகிரி. எஸ், நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். அரிட்டாப்பட்டி வந்து பயோ ஹெரிட்டேஜ் சைட்டு. இது வந்து ஹாட்ஸ்பாட்டா? உயிர்கோள பெட்டகம்னா பயோ ஹாட்ஸ்பாட்டா? பயோஸ்பியர். எஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகேவா? ஓகே. டிஆர்ஆர் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். எஸ், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படிங்கிறது. தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கை எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? நேஷனல் ஃப்ளட் பிரிவென்ஷன் ஆக்ஷன் 15 மேம். 1954லயே கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது 1954ல கொண்டு வந்திருப்பாங்க. ஹைகோ ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷன் இது எப்ப கொண்டு வந்தாங்க? ஹைகோ ஃப்ரேம்வொர்க் 2005ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 2015ல இது பண்ணிருப்பாங்க. சோ இது எது ரிலேட்டட் ஆனது? ஹைகோ ஃப்ரேம்வொர்க் டிசாஸ்டர். ஓகேவா? டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ரிலேட்டட் ஆனது. நம்ம தமிழ்நாடு வந்து எந்த நிலநடுக்க ஜோன்ல இருக்குது? 2 and 3. ஓகேவா? 2 and 3. சோ 2016ல தமிழ்நாட்டை தாக்கிய புயல் எது? வார்தா. 2017 ஒக்கி. 2018 கஜா. 2023 எம்ல ஸ்டார்ட் ஆகும். மாண்டஸ். நிக்சம். 2024 ஃபெங்கல். ஓகே. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இன்னும் ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்க மாட்டாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்? நீலகிரி, கன்னியாகுமரி. ஓகேவா?
ஸோ அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். 4 ஆப்ஷன் வந்து வேலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, தருமபுரி. ஆன்சர் வந்து கன்னியாகுமரி கொடுத்துருக்கான். தமிழ்நாட்டில் அதிகமாக மேங்க்ரூவ் காடுகள் காணப்படும் மாவட்டம்? கடலூர். கடலூர். ஓகேவா, கடலூர்ல அதிகமான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு. ஓகே. தமிழ்நாட்டுல எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? சோ இது பார்த்திருப்போம் குரூப் 2 எக்ஸாமுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டுல எத்தனை வெட்லாண்ட்ஸ் இருக்குது? ஆப்ஷன் சொல்றேன். 24,684, 24,684, 20 வந்து ராம்சார் சைட்ஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேவா, சோ அது இல்லாம டோட்டலா 24,685, 24,686, 24,687. சோ 4ல எது? 84. எஸ், 84. ஓகேவா, 24,684 அப்படிங்கிறது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோ செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாங்க? அங்க இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவில், சோ அந்த ஏரியாவை சொல்லலாம் எக்ஸாக்டா. எதனால? ஆட்டோமொபைலா? இல்ல, கேட்வே ஆஃப் சென்னை. கேட்வே ஆஃப் சென்னைன்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா சென்னைக்கு போறதுக்கு எப்படி போனாலும் அந்த பிளேஸை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஓகேவா, சோ அதுதான் ரீசன். அதனாலதான் அத கேட்வே ஆஃப் சென்னைன்னு சொல்றாங்க. தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதா. இட் இஸ் த threshold to the state's capital from southern districts. ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் இருந்தது? 13 இருந்துச்சு. ஓகே. தமிழ்நாட்டில் அதிகமான மழை பொழிவு பெறும் காலம் என்ன? மான்சூன்ல அதிகமான மழை பெய்யுது? வடகிழக்கு பருவமழை காலம். எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம்? அக்டோபர் டு டிசம்பர். அக்டோபர் டு டிசம்பர். சோ தமிழ்நாடு எத்தனை அக்ரோ கிளைமேட்டிக் சப்சோன்ஸா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்காங்க? வேளாண் காலநிலை மண்டலம் 7. ஓகே. புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். சோ எமிகிரன்ட்ஸ் வந்து எங்க அதிகமா இருக்கிறாங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்? தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்? சென்னை. ஓகேவா, சென்னை. தமிழ்நாட்டின் வற்றாத ஜீவநதி எது? தாமிரபரணி. தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளது? ஆப்ஷன் சொல்றேன். ரிவர் வாட்டர், கேனல் வாட்டர், பாண்ட் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர். நதி நீர், கால்வாய் நீர், குளம் நீர், நிலத்தடி நீர். கிரவுண்ட் வாட்டர் தான். ஓகேவா, கிரவுண்ட் வாட்டர் தான் நமக்கு உப்பா இருக்கும் இல்லையா? போர் போட்டோம் அப்படின்னா உப்பு தண்ணி வருது இல்லையா, அதுதான். சோ தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் எதுக்காக தொடங்கப்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்சஸ் கன்சர்வேஷன் அண்ட் ஆகுமெண்டேஷன் மிஷன் இஸ் லான்ச்டு டியூ டு. ஸோ இது ஆப்ஷன் சொல்றேன், எந்த ஆப்ஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டேம்ஸ், புதிய அணைகள் கட்டுவது. பி வந்து யூட்டிலைசிங் த ஸ்கேர்ஸ் வாட்டர் ரிசோர்சஸ் ஃபார் தி மேக்சிமம் பெனிஃபிட் ஆஃப் தி பீப்புள். அருகி வரும் நீர் வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மையடையும் வகையில் பயன்படுத்திட வகை செய்வது. ஆப்ஷன் சி, டு கண்ட்ரோல் த இண்டஸ்ட்ரீஸ் டு யூஸ் மோர் வாட்டர். தொழிற்சாலைகள் அதிக அளவு நீர் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த. டி வந்து டு மானிட்டர் த வாட்டர் சப்ளை. தண்ணீர் விநியோகத்தை கண்காணித்தல். இது 4ல எதுக்கு தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன்? எஸ், ஆப்ஷன் பி. ஓகேவா, அருகி வரும் நீர் வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மையடையும் வகையில பயன்படுத்துற வகை செய்யறது. நடந்தாய் வாழை காவிரி அப்படிங்கிற திட்டத்தோட நோக்கம் என்ன? 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. எஸ், காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துதல். இதே நமோ கங்காவா? சோ அது 2014ல கொண்டு வந்திருப்பாங்க. கங்கையை கிளீன் பண்றதுக்காக கொண்டு வந்த திட்டம். தென்னிந்தியாவோட புனிதமான நமாமி கங்கா. எஸ், சோ தென்னிந்தியாவின் புனிதமான நதி எது?
காவிரி. காவிரி. ஓகேவா? காவிரி. காவிரி நதியானது தனக்குத்தானே எந்த இடத்துல கொல்லேரன் மற்றும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு 2 காவேரியா பிரியுது? 2 ஸ்ரீரங்கம். எஸ், ஸ்ரீரங்கத்துல பிரியும் இல்லையா? ஸ்ரீரங்கத்துல பிரியும். தாமிரபரணி அப்படிங்கிறது எந்த மலையோட உச்சியில மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் ஒரு வற்றாத ஜீவநதி? பொதிகை. பொதிகை மலை. ஓகேவா? பொதிகை மலையில அகஸ்தியர் கூடத்துல இருந்து உருவாகுது. காவிரியுடன் தொடர்பில்லாத கிளை நதி 4 ஆப்ஷன் சொல்றேன். ஹெராங்கி, சிம்சா, கபானி, கோலார். ஹெராங்கி, சிம்சா, கபானி, கோலார். எஸ், ஆப்ஷன் டி கோலார். ஓகேவா? சிம்சாவும் கபானியும் காவிரி கூட ரிலேட்டட் ஆனதுதான். தமிழ்நாட்டுல உள்ள ஆற்று படுகைகளின் எண்ணிக்கை, டோட்டல் நம்பர் ஆஃப் ரிவர் பேசின்ஸ் இன் தமிழ்நாடு. 17, 18, 19, 16. எஸ், 17. கரெக்ட். சோ பின்வருவனவற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் சொல்றேன். அதுல 2 வந்து தப்பு. சரியா? 2 எண்ணம் தப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காவிரி அமராவதி, செகண்ட் தாமிரபரணி பாம்பாறு, தேர்டு வந்து வைகை பேச்சியாறு, அடுத்தது வெள்ளாறு மஞ்சளாறு. சோ இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எது எது தப்பு? எஸ், 3 and 4. ஓகேவா? 3 and 4 ரெண்டுமே தப்பு. வைகை பேச்சியாறு வராது, வெள்ளாரோ மஞ்சளாறு வராது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பின்வருவனவற்றுள் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தருமபுரி ஒகேனக்கல், நாமக்கல் ஆகாய கங்கை, கோயம்புத்தூர் சிறுவாணி, விருதுநகர் கும்பக்கரை. விருதுநகர் கும்பக்கரை. எஸ், விருதுநகர் கும்பக்கரை. வட்டப்பாறை எங்க இருக்கு? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. சோ 4 ஆப்ஷன் சொல்றேன். இந்த 4ல எது வந்து தமிழ்நாட்டுல இல்லாதது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ பீமன், பீமன் வாட்டர் ஃபால். ஆப்ஷன் பி பைக்காரா, ஆப்ஷன் சி திருமூர்த்தி, ஆப்ஷன் டி பாலருவி. பீமன், பைக்காரா, திருமூர்த்தி, பாலருவி. எஸ், பாலருவி. ஓகேவா? பாலருவி. பீமன் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்குது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பின்வருவனவற்றுள் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது? கும்பக்கரை அருவி, ஒகேனக்கல் அருவி, குரங்கருவி, கிள்ளியூர் அருவி. பாம்பாற்றுல இருந்து உருவாகி வருது. கும்பக்கரையா, ஒகேனக்கலா, குரங்கருவியா, கிள்ளியூரா? கிள்ளியூரா. கும்பக்கரையாமா. ஓகேவா? கும்பக்கரை தான் உருவாகி வருதாமா. எஸ், ஆப்ஷன் ஏ. சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? காவேரி. ஓகேவா? காவேரி. மேட்டூர் நீர்த்தேக்கத்தோட இன்னொரு பெயர் என்ன? ஸ்டான்லி. ஸ்டான்லி. சென்னையில 5வது நீர்த்தேக்கம் எங்க கட்டியிருப்பாங்க? எந்த டிஸ்ட்ரிக்ட்? மாமன். மாமல்லன் வந்து 6வது. மாமல்லன் 5ஆ? இங்க வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. எதுன்னு சொல்லுங்க. பூண்டி, திருவள்ளூர், சோழாவரம், செங்குன்றம். பூண்டி, திருவள்ளூர், சோழாவரம், செங்குன்றம். இது 4ல எது? திருவள்ளூராமா. ஓகேவா? சோ இது அந்த டைம்ல கரண்ட் அஃபேர்ஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், கொஸ்டின் கேட்ட டைம்ல. கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? கொடிவேரி அணை. இது தெரியுமே. எஸ், பவானி. ஓகேவா? பவானி. கரிகால சோழன் காவிரியின் குறுக்கே கட்டிய அணை? கல்லணை. கல்லணை. கரிகாலனோட இயற்பெயர் என்ன? திருமாவளவன். திருமாவளவன். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருச்சு. 1895ல கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார்? ஆப்ஷன் சொல்றேன். இது தெரியும் உங்களுக்கு. முல்லை பெரியாரோட தலைமை பொறியாளர். நோ. அந்த ஏரியால இப்பயும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேர் தான் வைப்பாங்க. எஸ், பென்னி குயிக். ஓகேவா? பென்னி குயிக்.
ஓகே, ஸோ இந்த லெசன்ல கவர் ஆகக்கூடியது இந்த இதெல்லாம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்ப்ளீட்டா 5 இயர்ஸ்ல கேட்டது. ஸோ இதுக்கப்புறம் வர்றது வந்து நாளைக்கு படிக்கிற லெசன்ல வரும். ஸோ அது நாளைக்கு பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து அடுத்த லெசன். ஸோ இப்போ வந்து 6th பாலிட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் டேஷ் டேஷ் தீர்மானிக்குது. ஸோ எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கறத ஒரு ரீஜியன்ல எந்த 2 விஷயங்கள் தீர்மானிக்கும், டிசைட் பண்ணும்? எந்த 2 விஷயம்? நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள். ஓகேவா? ஸோ டோபோகிராபிக்கலும் கிளைமேட் இது ரெண்டும் தான் வந்து தீர்மானிக்கும். ஓகே, சோ அதிக மழை பொழியும் பகுதி இந்தியால எது? மௌசின்ட்ரம். குறைவான மழை பொழியும் பகுதி W4. குறைவான மழை பொழியும் பகுதி ஜெய்சால்மர். ஓகே, இந்தியால பாத்தீங்க அப்படின்னா எத்தனை முக்கிய மொழிகள் இருக்கும், எத்தனை பிற மொழிகள் இருக்கும்? இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜஸ் எத்தனை, அதர் லாங்குவேஜஸ் எத்தனை? 2001 சென்சஸ் படி 22 இம்பார்ட்டன்ட் மேம். எஸ், 122 இம்பார்ட்டன்ட். 1599 வந்து அதர்ஸ். ஓகேவா? அதுல 5 வந்து மிஸ்ஸிங். 1599. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம இந்தியால பேசப்படக்கூடிய முதல் 5 மொழிகள் 2011 சென்சஸ் படி அதிகமான மக்களால எந்த மொழி பேசப்படுது? ஹிந்தி. செகண்ட் பெங்கால். ஹிந்தி வந்து 43%, பெங்காலி வந்து 8%, தெலுங்கு 6.93. சோ மராட்டி 7.09. அதுக்கு ஆமா, மராட்டிக்கு அப்புறம் தெலுங்கு வரும். சோ லாஸ்டா தான் தமிழ். ஆமா, 5.89% தமிழ்நாடு இருக்கு. சோ இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்த அந்த 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா? போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், அதெல்லாம் வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு எப்ப வந்தாங்க? போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சு. எஸ், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனிஷ்க்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்காரங்க வருவாங்க. ஸோ ஏன்னா டேனிஷ் தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட அந்த வணிக மையத்தை அமைச்சிருப்பாங்க. அந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேனிஷ், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், லாஸ்ட்ல வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்திருப்பாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட எத்தனையாவது அட்டவணையில லாங்குவேஜ், அபிஷியல் லாங்குவேஜை பத்தி சொல்லியிருப்பாங்க? சாரி, லாங்குவேஜ் மொழி பத்தி 8th ஷெட்யூல்ல எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கு? 22. சோ 15ஆவதா எதை ஆட் பண்ணிருப்பாங்க? சிந்தி. சோ என்ன அமெண்ட்மெண்ட், எந்த இயர்? 21st amendment 1967. 21st amendment 1967ல. அடுத்தது போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி 71st 1992. தெரியும். இல்ல, கொங்கணி மணிப்புரி நேபாளி தான் 71st. எஸ், சோ கொங்கணி மணிப்புரி நேபாளி தான் 71st. சோ போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி 92nd 2003ல. ஓகேவா? ரைட். அடுத்தது ஃபர்ஸ்டா செம்மொழியா அனௌன்ஸ் பண்ணப்பட்ட மொழி எது? தமிழ். எந்த வருஷம்? 2004. டேட் அக்டோபர் 12. ஓகேவா? சோ அடுத்தது எது? சான்ஸ்கிரிட். ஓகே, அடுத்தது 2008ல கன்னடா, தெலுங்கு. எஸ், கன்னடா, தெலுங்கு 2008. அடுத்தது 2013 மலையாளம். 2014 ஒடிசா. எஸ், 2014 ஒடிசா. சோ ஒரியா. சோ புக்ல வந்து 2016ன்னு இருக்கும், அது தப்பு. சோ 2024ல இதெல்லாம் ஆட் பண்ணாங்க. மராத்தி, பெங்காலி, பிராகிருதம்.
இன்னொன்னு மராத்தி, பெங்காலி, பிராகிருதம், பாலி, அசாமீஸ். ஓகேவா? அசாமீஸ். அப்ப டோட்டலா இப்ப எத்தனை செம்மொழிகள் இருக்கு இந்தியால? 11. 11. ஓகே. சோ இந்திய தொல்லியல் துறை இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுகள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல இருந்து எடுத்தது? 60%. ஓகேவா? சோ இப்போ சோழ கல்வெட்டு ஆனைமங்கலம் செப்பேடு எங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு? நெதர்லாந்து இல்லையா? சோ லெய்டன் யூனிவர்சிட்டியில இருந்து இங்க கொண்டு வந்தாச்சு. சோ அது யாரோட தொடர்புடைய கல்வெட்டு முத்திரைகள் எல்லாம்? செப்பேடு முத்திரை எல்லாம் யாரோட தொடர்புடையது? ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன். ஓகேவா? 2 பேரோடதும் தொடர்புடையது. ஓகே. மோகினி ஆட்டம் எந்த ஸ்டேட்? கேரளா. பாங்க்ரா பஞ்சாப். கார்பா தாண்டியா குஜராத். சோ தாண்டியா ஆட்டமோட. ஓகே. கல்பேலியா கூமர் ராஜஸ்தான். ராசலீலா யூபி மேம். யூபி. சோலியா உத்தரகாண்ட். எஸ். பிஹு அசாம். தப்பாட்டம் நம்ம தமிழ்நாடு. குச்சிப்புடி ஆந்திரா. ஓகேவா? குச்சிப்புடி வந்து ஆந்திரா. யக்ஷகணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்நாடகா. ஓகேவா? சோ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது திருப்பி திருப்பி கேட்டே இருப்பான். யக்ஷகணம் வந்து கர்நாடகா. சத்ரியா வட இந்தியா. அசாம். ஓகேவா? அசாம் வந்து சத்ரியா. கதக் வந்து வட இந்தியா எல்லா ரீஜன்லயும் வரும். சோ வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் யாரு எதுல சொல்லியிருப்பாங்க? நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. 1943. ஓகே. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாரு? B.A. ஸ்மித் வந்து சொல்லியிருப்பாரு. அம்பேத்கருக்கு எப்ப பாரத ரத்னா கொடுத்தாங்க? 1990 வந்து கொடுத்திருப்பாங்க. அப்துல் கலாம் அவர்களுக்கு 97. சோ இன்னொருத்தங்களுக்கும் 97ல கொடுத்திருப்பாங்கன்னு பாத்திருப்போம். யாரு? அவர்தானே மேம்? யார்? நெல்சன் வந்து 90. 97. இன்னொருத்தவங்க பார்த்துமே. யாரு? ஞாபகம் வந்துருச்சு. ஹீரோயின் ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட். அருணா ஆசிஃப் அலி. ஓகேவா? சோ அவங்களுக்கு 97ல கொடுத்திருப்பாங்க. சோ அவங்க இறந்தது வந்து 96ல, 97ல அவங்க இறந்ததுக்கு அப்புறமா கொடுத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2011 சென்சஸ் படி லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எது? கன்னியாகுமரி. கம்மியா இருக்கக்கூடியது? அரியலூரா மேம்? தர்மபுரி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தர்மபுரியை தான் வந்து இந்தியாவின் சவுத் இந்தியாவோட பீகார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சவுத் இந்தியாவோட பீகார் எது அப்படின்னா தர்மபுரிய சொல்லுவாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கக்கூடியதுங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்? நீலகிரி. கம்மியா இருக்கக்கூடியது? தர்மபுரி. சோ நீலகிரிஸ்ல எவ்வளவு இருக்கு செக்ஸ் ரேஷியோ? 1084 வந்து கரண்ட் டேட்டாவா? சோ இதுல வந்து 2011 சென்சஸ் படி 1041 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? எதுல இப்போ உள்ளது?
கேரளா இல்ல மேம், கேரளால தான் கேரளாவா? 1084. அதை இதையும் கேரளா. கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். ஓகே ஓகே ஓகே. கேரளா 1084. ஸோ தர்மபுரியில எவ்வளவு இருக்குது? எவ்வளவு இருக்கும் 2011 படி? 94 மேம், 9. எஸ் அது 946. ஸோ ஹரியானா 877 ஹரியானா. 877 ஹரியானா. ஹரியானா. ஓகே. ஸோ சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். எந்த ஆர்டிகல்? ரைட் டு ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டி 14. பிஃபோர். எஸ் ஆர்டிகல் 14. தீண்டாமை எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 17. ஓகேவா? அன்டச்சபிலிட்டி. ஓகே. சோ அப்துல் கலாமோட இயற்பெயர் என்ன? என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க? இருக்காவா? சரியா? ஐ மீன் ஏபிஜேக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கப்பா, அததான் கேட்டேன். ஆவுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். எஸ், அபுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் இவர் எழுதின புக்ஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். விங்ஸ், ஓகே, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், அடுத்து விஷன் 2020, ஓகேவா, இந்தியா 2020, அப்புறம் மிஷன் இந்தியா, லியூமினஸ் பார்க், இதெல்லாம் இவர் எழுதினது. அடுத்தது மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யாரு? இவர்தான். மிசைல் விமன் ஆஃப் இந்தியா தான் டெசி தாமஸ். மிசைல் விமன் ஆஃப் இந்தியா டெசி தாமஸ். நமக்கு ஃபர்ஸ்டா கிராண்ட் மாஸ்டர் யாரு? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் 1988ல. சோ இப்ப எவ்வளவு கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோட்டலா இந்தியால இருக்காங்க? 91. ஓகே, ஆமா, கூடின மாதிரி ஞாபகம். 94 95 இருப்பாங்க. சோ அதுல தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? 34. தமிழ்நாட்டுல 34. 36. ஓகேவா, 36 தமிழ்நாட்டுல. ஓகே. சோ இவருக்கு விஸ்வநாத் ஆனந்துக்கு எப்போ பத்ம விபூஷன் கொடுத்திருப்பாங்க? 2008. 2007ல கொடுத்திருப்பாங்க. இளவழகி இவங்க எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் ஆனவங்க? கேரம். ஓகே. மாரியப்பன் தங்கவேலு பாராலிம்பிக், அல்ல உயரம் தாண்டுதல். எஸ். ஓகே. இன்னொரு லெசன் எது சொன்ன? பன்முகத்தன்மையா? உள்ளாட்சி இருக்கு. உள்ளாட்சி தேசிய சின்னம். ஓகே, டன். ஒரே நிமிஷம். அது எந்த டேர்ம்ல இருக்கு? செகண்ட் டேர்மா தேர்ட் டேர்மா? செகண்ட் டேர்ம் தான். செகண்ட் டேர்ம். ஓகே. ஓகே. சூப்பர். இதுலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இங்கதான் இருக்கா? இந்த லெசன் விட்டணும். பூர்ண ஸ்வராஜ் டே எப்போ? பூர்ண ஸ்வராஜ் 1930 January 26.
ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்போ நடைமுறைக்கு வந்தது? 1950 ஜான் 26. பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் எங்க வச்சு எடுத்திருப்பாங்க? எந்த வருஷம், எந்த மாநாடு? லாகூர் 1929. 1929ல எடுத்திருப்பாங்க. அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க? 7. அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, கேபினெட் அசம்பிளி, டோட்டல் மெம்பர்ஸ் 389. 389. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டெம்பரவரி பிரசிடெண்டா யாரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க? சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா. ஸோ யாரு ரெக்கமெண்ட் பண்றது அவரை இருக்க சொல்லி? கிருபாலினி. கிருபாலினி. ஸோ எந்த கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க? பிரெஞ்சு பிராக்டிஸ். பிரெஞ்சு. பெர்மனன்ட் பிரசிடென்ட் யாரு? ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத். துணை தலைவர்கள் யாரு? 2 பேரு. முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி. எஸ், முகர்ஜி, பிடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ நெக்ஸ்ட், இதுல மொத்தம் எத்தனை பெண்கள் இருந்தாங்க இந்திய அரசியலமைப்பில் நிர்ணய சபையில? 15. ஓகே. ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? அம்பேத்கர். அம்பேத்கர். ஸோ ஆர்டிகல் 370 யார் எழுதுனா? கோபாலசாமி. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல எத்தனை பார்ட், எத்தனை ஷெட்யூல்ஸ், எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு? 12 parts, 25 schedules. Sorry. 12 schedules, 25 parts, 395 articles இல்லையா? ஸோ சப்கிளாஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 460 பிளஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ வரைக்கும் எத்தனை தடவை நம்ம இதை வந்து திருத்தம் பண்ணியிருக்கிறோம்? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 106. ஓகே. இந்தியன் கான்ஸ்டியூஷனோட உண்மை பிரதிகள் என்னென்ன லாங்குவேஜ்ல இருக்கும்? ஒரிஜினல் வெர்ஷன் ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டுலயும் இருக்கும். ஸோ இதை எந்த கேஸ் நிரம்பின ஒரு பேழையில பாதுகாத்துட்டு இருக்காங்க? ஹீலியம் கேஸ். ஓகே. ஸோ பாசறைக்கு திரும்புதல் எத்தனாம் தேதி? 29, டிசம்பர் 29. ஜனவரி 29. ஓகே. சோ விராலிமலை மயில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்துல இருக்குது? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. ஓகே. சோ முகலாயர் காலத்துல ஒரு ஃபேமஸான மாம்பழம் ஒண்ணு இருந்திருக்கும். என்ன மாம்பழம்? இமாம் பசந்த். எஸ், இமாம் பசந்த் மாம்பழ வகை. சோ மயிலுக்கு போர்வை போர்த்தியது யாரு? பேகன். ஓகே. கங்கையோட மொத்த நீளம் எவ்வளவு? 2525 கிலோமீட்டர்ஸ். ஓகே. சோ ஆலமரம் எப்போ நம்ம தேசிய மரமா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? 1950. லோட்டஸ்? 1950. அதுவும் 1950 தான். மயில்? 1963. 1963. புலி? 73. 1973ல புலி. ஓகே. அடுத்தது கங்கை யாரு? 2008ல. ஓகே. சோ நெக்ஸ்ட் யானை? 2010. ஆற்று ஓங்கில் டால்பின்? அதுவும் 2010. லாக்டோபேசிலஸ்? 2012. மாம்பழம்? 1950. சோ தேசிய ஊர்வன வகை எது? ராஜநாகம்.
கிங் கோப்ரா. நம்மளோட மாநில பறவை எது? எமரால்ட், மரகத புறா. மாநில மலர்? காந்தல் மலர். செங்காந்தல் மலர். ஓகே. மாநில மரம்? குளோரிசா சூப்பர்பா. பனை மரம். ஓகே. சோ இந்தியாவுக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? இல்ல. ஓகேவா? சோ ஹாக்கி இல்ல. சோ அது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. இந்திய தேசிய கொடியை டிசைன் பண்ணது யாரு? பிங்காலி வெங்கையா. நம்மளோட முதல் தேசிய கொடி, விடுதலை இந்தியாவோட முதல் தேசிய கொடி எங்க நெய்யப்பட்டது? குடியாத்தம், வெள்ளூர். இந்த கொடிய இப்ப எங்க வச்சிருக்காங்க? சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், ஜார்ஜ் ஃபோர்ட்ல வச்சிருப்பாங்க. சோ இதோட நீள அகலம் எவ்வளவு இருக்கும்? இந்த தேசிய கொடியோட நீள அகலம் 3:2. சோ தேசிய கொடியில மேல என்ன கலர் இருக்கும்? சாஃப்ரான். ஓகே. சோ கிரீன் வந்து கீழே இருக்கும். சரியா? பரவாயில்ல, குழம்பாம தான் இருக்கிறீங்க. ரைட். திருப்பூர் குமரன் எப்ப இறந்திருப்பாரு? 1932 ஜான் 11ல இறந்திருப்பாங்க. நம்மளோட அந்த அசோக் இது இருக்கும் இல்லையா, அந்த முத்திரை. சோ அதோட அடிப்பகுதியில என்ன யானை? நானே சொல்லிட்டேன். ஓகே. ஓகே. சோ அந்த யானை வந்து எதை குறிக்கக்கூடியது? யானை எதை குறிக்குது? ஆற்றல். ஆற்றல். குதிரை? வேகம். கடின உழைப்பை குறிக்கக்கூடியது? காளை. காளை. கம்பீரம்? சிங்கம். சிங்கம் இல்லையா? சோ எத்தனை சிங்கம் இருக்கும்? 4 சிங்கம். எஸ், 4 முகம் இருக்கும். 3 முகம் தான் பாத்திருப்பீங்க, 4வது முகத்தை பாத்துறாதீங்கல்ல. ஓகே. சோ நெக்ஸ்ட், இந்த அசோகர் காலத்துல சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த 4முக சிங்கம் இப்ப எங்க வச்சிருக்கிறாங்க? சாரநாத் அருங்காட்சியகம். எஸ், சாரநாத் மியூசியம்ல வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேசிய கீதம் ஜனகணமன ஃபர்ஸ்டா யாரு பாடியிருப்பா, எப்போ பாடியிருப்பாங்க? 1911 தாகூர். டிசம்பர் 27 கல்கத்தா செஷன்ல பாடியிருப்பாரு. சோ 1911 ஐஎன்சி செஷனுக்கு யாரு தலைமை தாங்கினாங்க? BN தார். ஓகே. வந்தே மாதரம்? அது 1896 கல்கத்தா செக்ஷன்ல. 1896 கல்கத்தா செஷன் தாகூர் தான். சோ அதுக்கு யாரு தலைமை தாங்கினாங்க? எஸ், ரஹமத்துல்லா சயானி வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. ஜனகணமன எவ்வளவு செகண்ட்ஸ்ல பாடணும்? 52 செகண்ட்ஸ். வந்தே மாதரம் 3 minutes 10 seconds. ஓகேவா? 3 minutes 10 seconds. நீராறும் கடல் உடுத்த 55 செகண்ட்ஸ்ல பாடணும். இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் எனது உடன் பிறந்தோர். சோ இது யார் எழுதினது? பிதிமாரி வெங்கட சுப்பராவ். பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் வந்து எழுதியிருப்பாரு. தேசிய நுண்ணுயிரி எது? லாக்டோபேசிலஸ். சோ இந்தியாவோட அந்த ருபி சிம்பல் இருக்கு இல்லையா, சோ அது யாரு டிசைன் பண்ணாங்க? டி உதயகுமார். 2010. டேட்? ஜூலை 15, 2010. ஜூலை 15, 2010. சக ஆண்டு எப்போ? கனிஷ்கரோட பீரியட்ல கிபி 78. சம பகல் இரவு நாள் எப்ப தொடங்கும்? எந்த டேட்ல? மார்ச் 22. அதே லீப் இயர்ஸா இருந்துச்சுன்னா மார்ச் 21. மார்ச் 21ல.
நாட்காட்டி சீரமைப்பு குழு யார் தலைமையில போடப்பட்டுச்சு? மேக்னத் சாரா. மேக்நாத் சாஹா. சோ முதல் தேசிய நாட்காட்டி அந்த ஃபர்ஸ்ட் கேலண்டர் வந்து எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க? 1957 மார்ச் 22. சோ ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், இத பாடுனது யாரு? டி.கே. பட்டம்மாள். டி.கே. பட்டம்மாள். ஓகேவா? அது கே.பி. சுந்தராம்பாள். அடுத்தது குடியரசு தினம் எப்போ? January 26. Jan 26. ஓகே. சோ குடியரசு தினம் அன்னைக்கு யாரு கொடி ஏத்துவாங்க செங்கோட்டையில? குடியரசு தலைவர். எஸ், குடியரசுத் தலைவர் தான் கொடி ஏத்துவாங்க. சரியா? அதுவே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் கொடி ஏத்துவாங்க. சோ இங்க வந்து சீஃப் மினிஸ்டர். ஓகே. காந்தியோட பர்த்டேவை என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? சர்வதேச அகிம்சை தினம். எப்போல இருந்து செலிப்ரேட் பண்றோம்? 2007. சோ பெங்காலோட தேசிய கீதம் எது? வங்க தேசத்தோடது. அமர் சோனா பங்களா யார் எழுதுனது? தாகூர் தான் எழுதியிருப்பாரு. ஆனந்த மடம் அப்படிங்கிற புகழ் பெற்ற நாவலை எழுதினது யாரு? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதியிருப்பாரு. ஓகே. நெக்ஸ்ட் குடிதளி கோலோச்சும் திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளியே நின்றுவிடல். நிற்கும் உலகு. சரியா? குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளியே நிற்கும் உலகு. ஓகே. சோ நீங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது திருக்குறள் புதுசா ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? பண்ணது இல்லையா? நோ மேம். நீங்களா? ஓ, நிறைய பண்ணிருக்கீங்க. கேள்விப்பட்டது இல்லையா? ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல். கேள்விப்பட்டது இல்ல? ஓகே, ரைட். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. யார் சொன்னது? ஆபிரகாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்லியிருப்பாரு. மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? கிரேக்கம். ஓகேவா? இந்த இது ஓகே. டெமோக்ரஸி அப்படிங்கிறது எந்த வேர்ட்ல இருந்து வந்தது? கிரேக்கம். கிரீக்ல இருந்து வந்ததுதான். உலக மக்களாட்சி தினம் எப்போ? வேர்ல்டு டெமோக்ரஸி டே செப்டம்பர் 15. செப்டம்பர் 8 வந்து என்ன தினம்? லிட்ரஸி டே. எஸ். சோ இந்த இது உலக மக்களாட்சி தினம் வந்து 2007ல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உலகிலேயே முதலா பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? சுவிட்சர்லாந்து. நியூசிலாந்து. ஓகேவா? நியூசிலாந்து 1893 ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்தியால பாத்தீங்க அப்படின்னா 77% மக்கள் வந்து மக்களாட்சியின் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களாம் அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. 77. சோ 77 கொஞ்சம் முன்னாடி எதுல பார்த்தோம்?
தென்பெண்ணையார்ல தமிழ்நாட்டுல பாயுது. தென்பெண்ணையாறு தமிழ்நாட்டுல பாயறது 77%. சென்னை மாநகராட்சி எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1688. 88ல. தமிழ்நாட்டுல முதலா உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலஜாபேட்டை. வாலஜாபேட்டை. சோ தமிழ்நாட்டுல எங்க கம்மியான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது? நீலகிரி, பெரம்பலூர். எஸ், 4 தலா 4 அப்படிங்கிறது இருக்கும். நீலகிரி, பெரம்பலூர். 50,000 பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பாங்க? மாவட்டம். மாவட்ட மாவட்ட ஊராட்சி. ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பாங்க. ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அலுவலர் யாரு? கவுன்சிலர். பிடிஓ. ஓகேவா? வட்டார வளர்ச்சி அலுவலர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் தான் பஞ்சாயத்து யூனியனுக்கு ஹெட்டா இருப்பாரு. அடுத்தது 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க? பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத்து. பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்தியாலேயே ஃபர்ஸ்டா இந்த டவுன் பஞ்சாயத்து எங்கதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க? தமிழ்நாட்டுல. ஓகே. சோ இந்த பேரூராட்சியோட மாநகராட்சிக்கு யாரு அரசியல் தலைவரா இருப்பாங்க? மேயர். நிர்வாக தலைவர்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ். மாநகராட்சி ஆணையர். எஸ், மாநகராட்சி ஆணையர், முனிசிபல் கமிஷனர், ஐஏஎஸ் ஆபீசர் வந்து இருப்பாங்க. ஓகே. பேரூராட்சிக்கு நிர்வாக அலுவலர்? எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், இஓ வந்து இருப்பாரு. கிராமங்கள்ல யாரு எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க? கிராமத்துக்கு ஹெட். அதான் யாரு? ஹெட். பஞ்சாயத்து பிரசிடண்டா? அப்ப விஏஓ எங்க போவாங்க? குரூப் 4 மறந்துட்டீங்களா? ஓகே. கான்ஸ்டிடியூஷன். ரைட். சோ நெக்ஸ்ட், தமிழ்நாட்டுல எப்பெல்லாம் கிராம சபை கூட்டங்கள் நடக்குது? 6 தடவை. எப்பெல்லாம்? Jan 26, March 22, May 1, August 15, October 2, November 1. ஓகே. சோ கிராம சபை ஆர்டிகல் என்ன? 40. இது 243A. கிராம் பஞ்சாயத்து தான் வந்து 40 இவரை சொல்லியிருப்பாரு, டிபிஎஸ்பி தான். தேசிய ஊராட்சி தினம் எப்போ? April 24. April 24. அவ்வளவுதான் இந்த லெசன். ஓகேவா? முடிந்தது.